வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடமான கும்பராசியை குருவும் சூரியனும் பார்ப்பதனாலே பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைத்து விடுகிறது. அதுபோல் 12ஆம் இடமான தனுசு ராசியை சனியும் குருவும் செவ்வாயும் பார்ப்பதனாலே வரக்கூடிய செலவுகள் கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். வாழ்க்கையிலே பயணங்கள் உங்களுக்கு பலனுள்ளதாக அமையப் போகிறது. வெளிநாட்டு பயணங்களில் நல்ல மனநிலைகள் உங்களுக்கு வந்து சேரும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் இந்த செவ்வாய் பார்ப்பதனாலையும் 3ஆம் இடத்தினால மீனராசிக்குள்ள சனி பகவான் வக்கரகதியில் இருப்பதனாலும் பண வரவுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி குரு அமர்ந்திருப்பது 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதனாலும் அவருடைய பார்வை பலமானது தொழில் ஸ்தானமான துலாஸ்தானத்திலும் விழுவதனாலும் உங்களுக்கு தொழிலின் அடிப்படையில் லாபங்கள் பெருகி வருவதற்கான வாய்ப்பு, புதிய முயற்சிகள் புதிய செயல்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதாக அமையும். அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் பார்வையானது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனாலே அஷ்டமத்திலும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் தைரியமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளை நிறைய பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி உங்களை போஷன் பண்ணுறீங்களோ அப்படிக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் ஒரு நல்ல சுபிட்சமான மாதம். முக்கியமாக இந்த மாதத்திலே விநாயகர் சதுர்த்தி விநாயக வழிபாடு சிறம்பட செய்தீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே நலமும் வளமும் என்றென்றும் நிலைத்திருக்கும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.